நியூ இயருக்கு உங்கள் மொபைலுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்க ஹிடனான ஈஸ்டர் எக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கூகுளில் வந்து நியூ இயர் அப்படின்னு சர்ச் பண்ண உடனே அழகான பார்ட்டி பிளாஸ்டர் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்கும். இந்த கோன் பிளாஸ்டரை ஜஸ்ட் டேப் பண்ணியே நீங்கள் ரொம்ப அழகாக உங்கள் ஸ்க்ரீனை வந்து அலங்கரிக்கலாம். சில நேரங்களில் நெட்வொர்க் இஷ்யூவால் கொஞ்சம் லேட்டாக தான் ஸ்டக் ஆகி தான் வரும். நெட்வொர்க் நல்லா இருக்குது, ஒய்ஃபை நல்லா இருக்குது அப்படின்னா டக்குன்னு டேப் பண்ணோடனே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் உங்களோட வாட்ஸ்அப்பில் நீங்கள் விஷ் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோன் பார்ட்டி பிளாஸ்டர் இருக்கு இல்லையா, இந்த இமோஜியை வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ண யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பார்ட்டி இமோஜியை வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ண யூஸ் பண்ணாலும் சரி, இல்லை பாப் ஷாட் ஆப்ஷனை நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லாமே உங்களுக்கு சின்ன பாப்பப்பாக வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நியூ இயருக்கு விஷ் பண்ணும்போது அவங்க இதை ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பாப் ஷாட்டும் வந்து ரொம்ப அழகாகவே வந்து அலங்கரிக்கும் அவங்க நியூவான மெசேஜை ஓப்பன் பண்ணும்போது. இதே போல் இன்ஸ்டாகிராமோட மெசேஜில் 2025 ஜஸ்ட் வந்து ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ அதை டேப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நியூ இயர்க்கான கிராக்கர் வெடிக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அழகாகவே சின்ன சின்ன ஸ்டார்ஸோட பிளாஸ்ட் நடக்கும். இது நீங்கள் 2024ன்னு போட்டாலும் இதே ரிசல்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை வந்து மெசேஜோட நீங்கள் சென்ட் பண்ணும் போது ரொம்ப அழகாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு விஷ் பண்ணிட்டு ஒரு இமோஜியோட ஜஸ்ட் பக்கத்துலேயே வந்து சர்ச் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். ரொம்ப ஸ்பெஷலான பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஹார்ட்டை வந்து கிஃப்டாக வந்து கொடுக்கலாம். இந்த ஹார்ட்டை டேப் பண்ணோடனே டைனியஸ்ட் இமோஜி மேலே போயிட்டு ஷைன் ஆகும். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பாப் போடுற மாதிரியும் வச்சுக்கலாம். அதாவது இந்த மாதிரி பாப் ஷாட் இருக்குல்ல, இந்த மாதிரி பாப் ஷாட் பிளாஸ்ட் ஆகிற மாதிரியும் வச்சுக்கலாம். இதுவும் நியூ இயர்க்கான ஸ்பெஷலான திங்ஸ் தான். இது ஆல்ரெடி இருக்கிறது தான். ஆனால் இப்போ நியூ இயர்க்குன்னு நீங்கள் வந்து இந்த மாதிரி விஷ் மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லை ரொம்பவே ஸ்பெஷலான பர்சனாக இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி கிஃப்ட் ரேப் வந்து பாப்பப் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அதே போல் உங்களோட வெறித்தனமான ஃப்ரெண்ட் அப்படின்னா அவரை வந்து திட்டுற மாதிரியோ திட்டிகிட்டே வாழ்த்துற மாதிரியும் கூட ஜஸ்ட் டேப் பண்ணி ஃபயராக வந்து நீங்கள் வந்து மெசேஜ் வந்து சென்ட் பண்ணலாம். ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் இன்ஸ்டாகிராமில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். த்ரெட்ஸில் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி 2025ன்னு ஜஸ்ட்டு வந்து ஒரு மெசேஜை வந்து போடுங்க. இப்போ இதை டேப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா 2025ல் எத்தனை பேர் ரெசல்யூஷன் எடுத்திருக்காங்க, நம்மளோட த்ரெட்ஸுக்குள்ளே எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷன்லாம் மேக் பண்ணி இன்ஸ்டாகிராமோட இல்லை த்ரெட்ஸோட ரீல்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக பார்க்கலாம். ப்ரொப்போஸ் பண்ணுற விஷயங்கள்லாம் வரும். உடனே அப்டேட் ஆகிட்டு இருக்கு. இந்த 2025ஓட ஹேஷ்டேக்கில் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவுமே நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஹேஷ்டேக்கும் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதிரி நேரங்களில். இதே போல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலகிராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பாப் ஷாட் இருக்கும் இல்லையா, இந்த பாப் ஷாட் இமோஜியோ இல்லை இந்த பார்ட்டி பிளாஸ்டோ இல்லை இந்த கோன் பிளாஸ்டோ இந்த மாதிரி இமோஜிஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் விஷ் பண்ணும்போது இதை கூடவே சென்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்க டேப் பண்ணும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ரியாக்ஷன் மாதிரி இருக்கும். ஸோ நியூ இயர்க்காக ஒரு சின்ன வீடியோ மேக் பண்ணலாம்னு நினச்சேன். ஸோ உங்களுக்கான ஸ்பெஷல் வீடியோ தான் இது. எல்லாருமே நியூ இயரை சேஃப் அண்ட் செக்யூராக கொண்டாடுங்க. ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷமாவது நமக்கு நல்ல காலம் பிறக்கட்டும்னு நினச்சிக்குவோம்.